வணக்கம். டாப் 10 செய்திகளில் அரசியல் சார்ந்த செய்திகளை பார்க்கலாம். காவிரியில் நமக்குரிய நீரை பெறாமல் திமுக ஆட்சியாளர்கள் வாய்ஜாலம் காட்டுவதாக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி விமர்சனம் செய்துள்ளார். இது தொடர்பாக அறிக்கை வெளியிட்டுள்ள அவர், அமராவதி ஆற்றுக்கு வரும் நீரை தடுக்கும் வகையில் சிலந்தி ஆற்றில் கேரள அரசு தடுப்பணை கட்டுவதில் அரசு வேடிக்கை பார்ப்பதை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தோலுரித்து காட்டியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். திமுக ஆட்சிக்கு வரும்போதெல்லாம் பாலாற்றின் குறுக்கே ஆந்திரா தடுப்பணை கட்டுவதும், காவிரியின் குறுக்கே கர்நாடகா அணை கட்ட முயற்சிப்பதும், சிலந்தி ஆற்றின் குறுக்கே கேரளா தடுப்பணை கட்டுவதும் சுதந்திரமாக நடைபெறுவதாக SP வேலுமணி குற்றம் சாட்டியுள்ளார். சிலந்தி தடுப்பணை முதல் காவிரி பிரச்சினை வரை மத்திய அரசின் கவனத்திற்கு கொண்டு சென்று போராடுவோம் என கூறி அமைச்சர் துரைமுருகன் மக்களை முட்டாளாக்க பார்ப்பதாகவும் SP வேலுமணி குற்றம் சாட்டியுள்ளார். இந்த விவகாரத்தில் பசுமை தீர்ப்பாயம் மற்றும் சட்டத்தின் மூலம் துரித நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தியை புகழ்ந்து வெளியிட்டிருந்த சமூக வலைதள பதிவை அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு நீக்கியுள்ளார். அதிமுகவின் அமைப்பு செயலாளரான செல்லூர் ராஜு ராகுல் காந்தி குறித்து வீடியோ ஒன்றை தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் பதிவேற்றம் செய்து தான் பார்த்து நெகிழ்ந்து ரசித்த இளம் தலைவர் என பதிவிட்டிருந்தார். இதற்கு காங்கிரஸ் திமுகவினர் நன்றி தெரிவித்திருந்தனர். அதே சமயம் அதிமுகவில் அவரது பதிவு சர்ச்சையை ஏற்படுத்தியது. ராகுல் காந்தியின் எளிமையை கண்டு இந்த பதிவை வெளியிட்டதாகவும் வேறு எந்த காரணமும் இல்லை என்றும் செல்லூர் ராஜு விளக்கமளித்து இருந்தார். இருப்பினும் அந்த பதிவை நீக்க கோரி அதிமுக தலைமை அறிவுறுத்தியதாகவும் செல்லூர் ராஜு மீது கட்சி தலைமை நடவடிக்கை எடுக்க உள்ளதாகவும் தகவல் பரவியது. இந்நிலையில் ராகுல் காந்தி குறித்த தமது பதிவை செல்லூர் ராஜு நீக்கியுள்ளார். தமிழர்கள் குறித்து அவதூறாக பேசியது தொடர்பாக பிரதமர் மோடியும் மத்திய அமைச்சர் அமித்ஷாவும் ஒரு வாரத்தில் மன்னிப்பு கேட்காவிட்டால் பாஜக அலுவலகம் முற்றுகையிடப்படும் என காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை எச்சரித்துள்ளார். இது தொடர்பாக சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், வெறுப்பு அரசியல் குறித்து எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் தேர்தல் ஆணையம் கும்பகர்ணனை போல் தூங்கிக் கொண்டிருப்பதாகவும் விமர்சித்துள்ளார். இனி வரும் காலங்களில் தமிழ் மொழியை கொச்சைப்படுத்தி பேசினாலோ, தமிழர்களை அவமானப்படுத்தினாலோ, தமிழ்நாட்டை சார்ந்தவர்களை திருடர்கள் என்றாலோ பாஜக தமிழ்நாட்டில் இருப்பதற்கு வாய்ப்பில்லை. தமிழர்கள்லாம் சேர்ந்து முற்றுகை போராட்டம் செய்து இந்த கட்சியை தமிழ்நாட்டிலிருந்து அகற்றுவதற்கு புறப்படுவார்கள். எவ்வளவு தைரியம், துணிச்சல்! தொடர்ந்து தமிழர்களையும் தமிழ்நாட்டு மக்களையும் பாஜக இழிவுபடுத்தி வருகிறது. இப்படிப்பட்ட ஒரு அநாகரிகமான அரசியலை பாஜக தொடர்ந்து செய்து வருகிறது. தேர்தல் ஆணையம் கும்பகர்ணன் போல் தூங்கிக் கொண்டிருக்கிறது. தேர்தல் ஆணையம் எப்பொழுது வீழ்த்துக் கொள்ளும் என்று தெரியவில்லை. பிரதமர் மோடி பேசியதை முதலமைச்சர் MK ஸ்டாலின் மக்களிடம் திரித்து கூறுவதாக மத்திய இணையமைச்சர் எல் முருகன் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், ஒடிஷா தேர்தல் பரப்புரையில் பிரதமர் மோடி பேசியதை திரித்து கூறி அவதூறு பரப்புவது அற்ப அரசியலை காட்டுவதாக விமர்சித்துள்ளார். ஒடிஷாவின் பொக்கிஷமான புரி ஜெகநாதர் கருவூல சாவியை மீட்கும் நோக்கத்தில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த IAS அதிகாரி VK பாண்டியனை குறிக்கும் விதத்தில் பிரதமர் மோடி பேசியதை தமிழர்களுக்கு எதிராக பேசியதாக முதலமைச்சர் திரித்து கூறுவது நாகரிகம் அற்ற செயல் என எல் முருகன் குறிப்பிட்டுள்ளார். தமிழர்கள் மீதும் தமிழ்நாட்டின் மீதும் பிரதமர் மோடி அதிக அன்பை கொண்டுள்ளதாகவும், எந்த நிலையிலும் அவர் தமிழ்மொழி, தமிழர், தமிழ்நாட்டுக்கு ஆதரவாகவே செயல்பட்டுள்ளதாகவும் எல் முருகன் விளக்கமளித்துள்ளார். புரி ஜெகநாதர் கோயிலின் பொக்கிஷ அறை சாவி தமிழ்நாட்டுக்கு சென்றுவிட்டதாக பிரதமர் மோடி கூறுவது அடிப்படையற்ற குற்றச்சாட்டு என்றும், அது தனக்கு பெரும் வேதனை தருவதாகவும் பிஜு ஜனதா தள பிரமுகர் V கார்த்திகேய பாண்டியன் கூறியுள்ளார். So at a personal level, it makes you feel saddened that Lord Jagannath and my connect with Lord Jagannath is being questioned for a political purpose, which is very sad personally. As a factual statement, I would like to say that completely baseless, and it is very unfortunate.
மக்களவைத் தேர்தலில் காங்கிரஸ் கட்சி குறைந்த தொகுதிகளில் போட்டியிடுவது கவனமாக திட்டமிட்டு எடுக்கப்பட்ட முடிவு என அக்கட்சித் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தெரிவித்துள்ளார். தற்போது நடைபெற்று வரும் மக்களவைத் தேர்தலில் காங்கிரஸ் கட்சி மொத்தமுள்ள 543 தொகுதிகளில் 328 இடங்களில் மட்டுமே வேட்பாளர்களை நிறுத்தியுள்ளது. இதுகுறித்து பிடிஐ செய்தி நிறுவனத்திற்கு பேட்டியளித்த காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, பாஜகவை தோற்கடிக்க மிகவும் கவனமாக திட்டமிட்டு எடுக்கப்பட்ட முடிவு என தெரிவித்தார். அனைத்து எதிர்க்கட்சிகளும் ஒருங்கிணைந்து போட்டியிட்டால் ஆளும் கூட்டணியை வீழ்த்துவது எளிது என்பதற்காக தொகுதிகளின் எண்ணிக்கையில் சமரசம் செய்து கொண்டதாகவும் கார்கே தெரிவித்தார். குறைவான தொகுதிகளில் போட்டியிடுவதை நம்பிக்கை குறைவாக எடுத்துக் கொள்ளக்கூடாது என்றும் கார்கே விளக்கினார். பாஜக கூட்டணி மீண்டும் ஆட்சிக்கு வராத அளவுக்கு தடுத்து நிறுத்தும் எண்ணிக்கையிலான தொகுதிகளில் தங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என நம்புவதாகவும் கார்கே தெரிவித்தார். பிரியங்கா காந்தி காங்கிரசின் சொத்து என்று தெரிவித்த கார்கே, அவர் நட்சத்திர பரப்புரையாளர் என்பதால் இத்தேர்தலில் போட்டியிடாதது சரியான முடிவுதான் என்றும் கூறினார். டாப் 10 செய்திகளில் அடுத்தடுத்து தமிழ்நாடு செய்திகளை பார்க்கலாம். குற்றால அருவியில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் இளம் உயிர் ஒன்று பறிபோன நிலையில் அந்த பொழுதில் அருவி பெருக்கெடுத்து பாயும் காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளன. செல்போனில் படம் பிடித்த ஒருவரை அவரது மகள் வீடியோ எடுப்பதை நிறுத்திவிட்டு காப்பாற்ற செல்லுங்கள் என கெஞ்சி கதறும் காட்சி அந்த வீடியோவில் பதிவாகியுள்ளது. சேலம் மாவட்டம் எடப்பாடியில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்தது. சாலைகளில் ஆறாக பெருக்கெடுத்து ஓடிய மழை நீரால் வாகன ஓட்டிகள் பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாகினர். மாமன்னன் திரைப்படத்தின் முக்கிய காட்சிகள் பதிவு செய்யப்பட்ட ஜருகுமலை கிராமத்தில் வரலாறு காணாத வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதில் சாகுபடி செய்யப்பட்டிருந்த விளைபொருட்கள், மரங்கள் மற்றும் 2 மாடுகள் அடித்து செல்லப்பட்டதாக அப்பகுதி மக்கள் கூறுகின்றனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம், ஆசனூர், ஆரோபாளையம், மாவல்லம், கோட்டாட்டை உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த கனமழையால் வனப்பகுதிகளில் உள்ள நீரோடைகளில் செந்நிற மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. இதன் காரணமாக ஆரைப்பாளையம், கொள்ளைக்கால் சாலைகளில் உள்ள தரைப்பாலத்தை மூழ்கடித்தபடி வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் சாலையில் வாகனங்கள் செல்ல முடியாமல் தமிழக, கர்நாடக இடையே போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. தண்ணி அதிகமாக வந்து கொண்டிருக்கிறது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் 4வது நாளாக பரவலாக பலத்த மழை பெய்தது. இதனால் சாலைகளில் மழைநீர் வெள்ளம் போல் பெருக்கெடுத்து ஓடுவதோடு நீர்நிலைகளுக்கும் தண்ணீர் செல்ல தொடங்கியுள்ளது. அப்போது ஆலங்குடி வழியாக மரமட்டைக்கு செல்லும் அரசு நகர பேருந்தின் உட்புறம் முழுவதும் மழைநீர் வடிந்ததால் பயணிகள் பெரும் அவதிக்கு உள்ளாகினர். கோடையின் வெப்பத்தை தணிக்கும் வகையில் திண்டுக்கல் மாவட்டம் பழனி மற்றும் சுற்றுப்புற பகுதிகளில் இடியுடன் கனமழை பெய்தது. 1 மணி நேரம் பெய்த கனமழையால் பேருந்து நிலையம், ரயில் நிலைய சாலை, காந்தி மார்க்கெட் சாலை ஆகிய இடங்களில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. ஈரோடு மாவட்டம் பசுவனாபுரத்தில் பெய்த மழையால் தரைப்பாலத்தை மூழ்கடித்தபடி தண்ணீர் சென்றதால் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டது. கடம்பூர் மலைப்பகுதியில் கடந்த சில தினங்களாக பலத்த மழை பெய்து வருகிறது.
இதனால் காடகநல்லி, பசுவனாபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் குளம், குட்டைகள் நிரம்பிவிட்டன. குட்டைகளில் நிரம்பி வழியும் வெள்ளம் பசுவனாபுரம் பள்ளத்தில் கலந்து அங்குள்ள தரைப்பாலத்தை மூழ்கடித்தபடி சென்றது. இதனால் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டது. இருப்பினும் இளைஞர்கள் சிலர் இருசக்கர வாகனத்தில் வெள்ளத்தை கடந்து சென்றனர். மேலும் அவ்வழியாக சென்ற அரசு பேருந்து வெள்ளத்தில் ஊர்ந்தபடி சென்றது. மண் சரிவு காரணமாக கடந்த 4 நாட்களாக ரத்து செய்யப்பட்டிருந்த நீலகிரி மலை ரயில் போக்குவரத்து மீண்டும் தொடங்கப்பட்டுள்ளது. கடந்த 18ஆம் தேதி கனமழையால் அடர்லி, ஹில்க்ரோவ் ரயில் நிலையங்கள் இடையே பாறைகள் சரிந்து விழுந்து தண்டவாளங்கள் சேதமாகின. இதனால் மலை ரயில் போக்குவரத்து ரத்து செய்யப்பட்டிருந்தது. கடந்த 4 நாட்களாக சீரமைக்கும் பணியில் ரயில்வே பணியாளர்கள் ஈடுபட்டு வந்தனர். இந்நிலையில் பணிகள் அனைத்தும் முடிவடைந்ததால் இன்று வழக்கம் போல் காலை 7:10 மணிக்கு மேட்டுப்பாளையத்தில் இருந்து உதகைக்கு மலை ரயில் போக்குவரத்து தொடங்கியது. முன்பதிவு செய்து காத்திருந்த சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சியுடன் மலை ரயிலில் பயணித்தனர். மதுரை மாவட்டத்தில் உள்ள முதல் பூர்வீக பாசன பகுதி நிலங்களுக்காக வைகை அணையில் இருந்து தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளதால் ஆற்றங்கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இன்று முதல் 6 நாட்களுக்கு மொத்தம் 209 மில்லியன் கன அடி தண்ணீர் திறக்கப்பட உள்ள நிலையில் தற்போது முதல் கட்டமாக வினாடிக்கு 400 கன அடி வீதம் சிறிய மதகுகள் வழியாக ஆற்றில் தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் மதுரையில் உள்ள 6005 ஏக்கர் விளைநிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன. அணையில் இருந்து தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளதால் மதுரை மாவட்ட வைகை ஆற்றங்கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஆற்றில் இறங்கவோ குளிக்கவோ வேண்டாம் என பொதுப்பணித்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். பெங்களூரு ஆலைகளிலிருந்து வெளியேறும் கழிவுநீரால் கிழவரப்பள்ளி அணையிலிருந்து நுரை பொங்கிய நிலையில் நீர் வெளியேறி வருகிறது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் கிழவரப்பள்ளி அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 440 கனஅடியாக உள்ளது. அணைக்கு வரும் நீரில் பெங்களூரு சுற்றுவட்டார தொழிற்சாலைகளின் ரசாயன கழிவுகள் கலப்பதால் அணையிலிருந்து வெளியேறும் நீரில் நுரை பொங்கி வருகிறது. தொடர்ந்து 10வது நாளாக கிழவரப்பள்ளி அணையிலிருந்து நுரை பொங்கிய நிலையில் நீர் வெளியேறி வருவதால் பாசனத்திற்கு நம்பியிருக்கும் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். குடிநீர் தேவையையும் பூர்த்தி செய்து வருவதால் இந்த நீரால் சுகாதார சீர்கேடு ஏற்படும் சூழல் ஏற்பட்டுள்ளது. இதனால் அச்சமடைந்துள்ள பொதுமக்கள் இந்த பிரச்சினைக்கு விரைந்து தீர்வு காண நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். டாப் 10 செய்திகளில் தமிழ்நாட்டில் நிகழ்ந்த முக்கிய செய்திகள் சிலவற்றை தொடர்ந்து காணலாம். மேட்டூர் அணையின் நீர்மட்டம் கடந்த ஆண்டு இதே நாளில் 103 அடியாக இருந்த நிலையில் நடப்பாண்டில் 48 அடியாக சரிந்துள்ளது. கடந்த ஆண்டு ஜூன் 12ஆம் தேதி பாசனத்திற்காக மேட்டூர் அணையில் இருந்து தண்ணீர் திறக்கப்பட்டது. ஆனால் இந்த ஆண்டு போதிய நீர்வரத்து இல்லாததால் அணையின் நீர்மட்டம் நாளுக்கு நாள் சரிந்து வருகிறது. குடிநீருக்கே பற்றாக்குறை ஏற்படும் சூழலில் அகன்று விரிந்த காவிரி தற்போது விளை நிலமாகவும் மேய்ச்சல் நிலமாகவும் மாறி வருகிறது. இன்று காலை நிலவரப்படி மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 49 அடியில் இருந்து 48.76 அடியாக குறைந்துள்ளது. நீர் இருப்பு 17.04 டிஎம்சியாக உள்ளது. அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 402 கன அடியில் இருந்து 217 கன அடியாக குறைந்துள்ளது. குடிநீர் தேவைக்காக அணைமின் நிலையம் வழியாக வினாடிக்கு 2100 கன அடி தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. பருவமழையை எதிர்கொள்ள சென்னை தயாராகி வருகிறது. சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட 33 கால்வாய்கள் மற்றும் மழைநீர் வடிகால்களை தூர்வாரும் பணிகள் தொடங்கியுள்ளன. 4000 சாலை பணியாளர்களை கொண்டு 1480 கிலோமீட்டர் நீளம் கொண்ட மழைநீர் வடிகால்களை தூர்வாரும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. முதல் கட்டமாக ஜூன் 30ஆம் தேதிக்குள் தூர்வாரும் பணிகள் முடிக்கப்படும் என்றும் மீண்டும் தென்மேற்கு பருவமழைக்கு பிறகு வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ள ஏதுவாக மீண்டும் தூர்வாரும் பணிகள் தொடங்கப்பட்டு அக்டோபருக்குள் முடிக்கப்படும் எனவும் மாநகராட்சி தகவல் அளித்துள்ளது. இதற்காக சென்னை மாநகராட்சியில் உள்ள 15 மண்டலங்களுக்கும் தலா 50 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. நீர்நிலைகளில் மேற்கொள்ளப்படும் பணிகளில் நவீன இயந்திரங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. ஓட்டேரி, விருகம்பாக்கம், மாம்பலம் கால்வாய்கள், பக்கிங்ஹாம் கால்வாய், அடையாறு மற்றும் கூவம் ஆறுகளிலும் ஆகாய தாமரை மற்றும் தூர்வாரும் பணிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவத்தின் 6ஆம் ஆண்டு நினைவு தினத்தையொட்டி உயிரிழந்தவர்களுக்கு அப்பகுதி மக்கள் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக கடந்த 2018ஆம் ஆண்டில் போராட்டம் நடத்திய பொதுமக்கள் மீது இதே நாளில் காவல்துறையினர் துப்பாக்கிச்சூடு நடத்தினர். இதில் 13 பேர் உயிரிழந்தனர். 100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். இந்த சம்பவத்தின் 6ஆம் ஆண்டு நினைவு தினம் அனுசரிக்கப்படும் நிலையில் 10 மாவட்டங்களைச் சேர்ந்த 2200க்கும் மேற்பட்ட காவலர்கள்
தூத்துக்குடியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். பாத்திமா நகரில் ஸ்டெர்லைட் எதிர்ப்பு மக்கள் கூட்டமைப்பினர் உயிரிழந்தவர்களின் படத்திற்கு மலர் தூவியும் மெழுகுவர்த்தி ஏற்றியும் அஞ்சலி செலுத்தினர். இதேபோல் லூர்தமாள்புரத்தில் ஸ்டெர்லைட் ஆலை ஆதரவு அமைப்பினரும் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தினர். தூத்துக்குடி கலைஞர் அரங்கில் வைக்கப்பட்டுள்ள உயிரிழந்தவர்களின் படத்திற்கு அமைச்சர் கீதா ஜீவன் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். கஞ்சா வைத்திருந்த வழக்கு தொடர்பாக 2 நாள் விசாரணைக்கு பிறகு மதுரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்காக யூடியூபர் சவுக்கு சங்கர் தேனியில் இருந்து அழைத்துச் செல்லப்பட்டார். பெண் காவலர்களை அவதூறாக பேசிய புகாரில் சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்ட நிலையில் தேனியில் அவர் தங்கியிருந்த அறையில் இருந்து 409 கிராம் கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் அவரிடம் விசாரணை நடத்துவதற்காக மதுரை மாவட்ட போதைப்பொருள் தடுப்பு பிரிவு சிறப்பு நீதிமன்றம் அனுமதி பெறப்பட்டது. இதையடுத்து தேனிக்கு அழைத்து செல்லப்பட்ட சவுக்கு சங்கரிடம் 2 நாள் விசாரணை நடத்தப்பட்டது. இதன்பின் தற்போது சவுக்கு சங்கர் மருத்துவ பரிசோதனைக்காக தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு பெண் காவலர்களின் பாதுகாப்போடு அழைத்துச் செல்லப்பட்டார். தொடர்ந்து மதுரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளார். மக்களுடன் முதல்வர் திட்டம் 2ஆம் கட்டமாக ஜூலை 15ஆம் தேதி முதல் தொடங்கப்பட உள்ளதாக தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில் மக்களுடன் முதல்வர் திட்டம் 2வது கட்டமாக ஜூலை 15ஆம் தேதி முதல் செப்டம்பர் 15ஆம் தேதி வரை நடத்தப்பட உள்ளதாக தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு முழுவதும் 12,525 கிராம ஊராட்சிகளில் 2,500 சிறப்பு முகாம்கள் நடத்தப்பட உள்ளதாகவும் அரசு கூறியுள்ளது. இதன் மூலம் பெறப்படும் மனுக்கள் மீது ஆகஸ்ட் 15 முதல் அக்டோபர் 15ஆம் தேதிக்குள் தீர்வு காண நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. இந்த முகாமில் உணவு, மருத்துவம், வேளாண்மை உள்ளிட்ட 15 துறைகள் சார்ந்த மனுக்கள் பொதுமக்களிடம் இருந்து பெறப்படும் எனவும் அரசு தெரிவித்துள்ளது. கடந்த 5 மாதங்களில் நடத்தப்பட்ட முகாம்கள் மூலம் 8,74,000 மனுக்கள் மீது தீர்வு காணப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே பொதுமக்கள் தங்கள் பகுதிகளில் நடைபெறவுள்ள மக்களுடன் முதல்வர் திட்ட முகாம்களில் தவறாமல் கலந்து கொண்டு பயனடைய வேண்டும் என தமிழ்நாடு அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. சென்னை உயர்நீதிமன்ற பொறுப்பு தலைமை நீதிபதியாக ஆர் மகாதேவன் நியமிக்கப்பட்டுள்ளார். சென்னை உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி கங்கா புர்வாலா நாளையுடன் ஓய்வு பெறும் நிலையில் பொறுப்பு தலைமை நீதிபதியாக ஆர் மகாதேவனை நியமித்து குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உத்தரவு பிறப்பித்துள்ளார். வரும் வெள்ளிக்கிழமை முதல் தலைமை நீதிபதிக்கான பணிகளை ஆர் மகாதேவன் கவனிப்பார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 1989ஆம் ஆண்டு வழக்கறிஞராக தன் பணியை தொடங்கிய மகாதேவன் சிவில், கிரிமினல் உள்ளிட்ட வழக்குகளில் அனுபவம் பெற்றவர். மத்திய மாநில அரசுகளின் வழக்கறிஞராக பணியாற்றியுள்ள அவர் 2013ஆம் ஆண்டு சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதியாக நியமிக்கப்பட்டார். நெல்லை மாவட்டம் நாங்குநேரியில் அரசு பேருந்தில் பயணித்த காவலர் ஒருவர் டிக்கெட் எடுக்க மறுத்து வாக்குவாதத்தில் ஈடுபடும் காட்சிகள் வெளியாகியுள்ளன. நாகர்கோவிலில் இருந்து நாங்குநேரி நெல்லை வழியாக தூத்துக்குடி அரசு பேருந்து சென்று கொண்டிருந்தது. அதில் பயணித்த காவலரிடம் நடத்துனர் டிக்கெட்டிற்கான பணத்தை கேட்டுள்ளார். அதற்கு அரசு பணியில் உள்ளவர்கள் டிக்கெட் எடுக்க தேவையில்லை என கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். ஆனால் டிக்கெட் எடுக்க வேண்டும் என நடத்துனர் கூறிய நிலையில் போக்குவரத்தில் பணியாற்றும் தொழிலாளர்கள் மட்டும் இலவசமாக பயணிக்கும் போது தாங்களும் அரசு வேலை பார்ப்பதால் இலவசமாக பயணிக்க விட வேண்டும் என கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். இந்த காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வெளியாகியுள்ளன. இந்நிலையில் காவலர்கள் இலவசமாக பேருந்தில் பயணம் செய்ய எந்த உத்தரவும் இல்லை என போக்குவரத்து துறை அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உங்க அங்க 23 டிக்கெட் வாங்க உங்களுக்கு சார், உங்களுக்கு ரைட் சைடு உங்களுக்கு ஆர்டர் காட்டுங்க, உங்களுக்கு ஆர்டர் காட்டுங்க, எங்க ஆர்டர் காட்டு உங்களுக்கு எங்களுக்கு நீங்க காட்டி டிக்கெட் வாங்க சார். நீங்க ஸ்டாப்புக்கு நீங்க வந்து அலோவ் பண்றீங்க, எங்க ஸ்டாப்புக்கு டியூட்டி போறக்க உண்டு. உதகையில் நடைபெற்ற 126வது மலர் கண்காட்சியை ஏறக்குறைய 2 லட்சம் பேர் கண்டு ரசித்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் உதகையில் கோடை சீசனுக்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகளுக்காக ஆண்டுதோறும் மலர் கண்காட்சி நடத்தப்படுகிறது. இந்த ஆண்டு மலர் கண்காட்சி கடந்த 10ஆம் தேதி தொடங்கி 20ஆம் தேதி வரை 11 நாட்கள் நடைபெற்றது. இதில் பல லட்சம் மலர்களால் ஆன பல்வேறு வடிவங்கள் காட்சிப்படுத்தப்பட்டன.
முதன்முறையாக லேசர் லைட் ஷோவும் நடத்தப்பட்டது. இந்த கண்காட்சியை 1,72,287 பேர் கண்டு ரசித்துள்ளனர். இ பாஸ் நடைமுறையால் கூட்ட நெரிசலின்றி சுற்றுலா பயணிகள் மலர் கண்காட்சியை கண்டு ரசித்ததாக தோட்டக்கலைத்துறையினர் தெரிவித்துள்ளனர். சென்னையில் பேருந்தில் தனக்கு தர வேண்டிய சில்லறையை கேட்ட இளைஞரிடம் தரக்குறைவாக பேசிய நடத்துனர் மீது முதல்வர் தனிப்பிரிவில் புகார் அளித்ததைத் தொடர்ந்து நடத்துனரை அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர். கடந்த 13ஆம் தேதி கோவிலம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த சரவணன் என்பவர் மாநகர பேருந்தில் மேற்கு தாம்பரத்தில் ஏறி சுண்ணாம்பு குளத்தூர் சென்றுள்ளார். அப்போது பயணச்சீட்டு வாங்கிய பின்னர் 9 ரூபாயை இறங்கும்போது தருவதாக நடத்துனர் தெரிவித்துள்ளார். இதையடுத்து இறங்க வேண்டிய இடம் வந்ததும் நடத்துனரிடம் சில்லறையை கேட்டபோது வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. ஒரு கட்டத்தில் நடத்துனர் உரிமையில் தரக்குறைவாக பேசியுள்ளார். இதனை சரவணன் வீடியோ எடுத்த நிலையில் முதல்வர் தனிப்பிரிவில் புகார் அளித்துள்ளார். இதையடுத்து அதிகாரிகள் நடத்துனரை எச்சரித்துள்ளனர். இது தொடர்பான ஆடியோ மற்றும் வீடியோ சமூக வலைதளத்தில் வெளியாகியுள்ளது. நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே 5 நாட்களில் 3வது சிறுத்தை கூண்டில் சிக்கியுள்ளது. அனவன் குடியிருப்பு மற்றும் வேம்பையாபுரம் பகுதியில் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் வீட்டில் கட்டி வைக்கப்பட்டிருந்த ஆட்டை சிறுத்தை வேட்டையாடியுள்ளது. இதையடுத்து வனத்துறையினர் வைத்த கூண்டில் சிறுத்தை சிக்கியது. அதனை மணிமுத்தாற்றில் அடர்ந்த வனப்பகுதிக்குள் விட்டனர். இந்நிலையில் மேலும் சிறுத்தை நடமாட்டம் இருப்பதாக பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். இதையடுத்து அனவன் குடியிருப்பு பகுதியில் 4 கூண்டுகள் வைக்கப்பட்ட நிலையில் நேற்று 2வதாக சிறுத்தை பிடிபட்டது. இந்த சூழலில் வேம்பையாபுரம் பகுதியில் 3வதாக சிறுத்தை ஒன்று கூண்டில் சிக்கியுள்ளது. அடர்ந்த வனப்பகுதியில் விடும் முயற்சியில் வனத்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் தொடர்ந்து சிறுத்தை நடமாட்டம் காரணமாக பாபநாசம் சுற்றுவட்டார பகுதிகளில் வனத்துறையினர் ரோந்து பணியை தீவிரப்படுத்தியுள்ளனர். மீண்டும் சிறுத்தைகள் ஊருக்குள் வராமல் தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கிராம மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். டாப் 10 செய்திகளில் தேசிய அளவில் நிகழ்ந்த சில செய்திகளை காண்போம். ஆம் ஆத்மி எம்பி ஸ்வாதி மலிவால் தன்னிடம் புகார் அளித்ததாக டெல்லி துணைநிலை ஆளுநர் கூறியதில் இருந்தே அவர் பாஜகவுக்காக வேலை பார்த்தது உறுதியாகி உள்ளதாக ஆம் ஆத்மி குற்றம் சாட்டியுள்ளது. ஆம் ஆத்மி கட்சியின் எம்பி ஸ்வாதி மலிவால் முதலமைச்சர் கெஜ்ரிவாலை சந்திப்பதற்காக அவரது வீட்டுக்கு சென்றபோது தாக்கப்பட்டதாக புகார் எழுந்தது. கெஜ்ரிவாலின் உதவியாளராக இருந்த பிபவ் குமார் தாக்கியதாக கூறியதை தொடர்ந்து அவர் நீக்கப்பட்டார். இதனிடையே ஸ்வாதி மலிவால் தன்னை தொடர்பு கொண்டு நடந்த விவரங்களை கூறியதாக தெரிவித்துள்ள டெல்லி துணைநிலை ஆளுநர் வி.கே. சக்சேனா ஊடகத்தில் வெளிவரும் தகவல்கள் மூலம் விவரமறிந்து வேதனை அடைந்ததாக கூறினார். தனக்கு நேர்ந்த அதிர்ச்சிகரமான அனுபவத்தை விவரித்த மலிவால் தனது ஊழியர்களை தன்னை மிரட்டி அவமானப்படுத்துவதாக புகார் அளித்ததாகவும் கூறினார். தாக்குதலுக்கு துணைநிலை ஆளுநர் சக்சேனா கண்டனமும் தெரிவித்துள்ளார். இதற்கு பதிலளித்துள்ள ஆம் ஆத்மி கட்சி தங்கள் எம்பி ஸ்வாதி மலிவால் பாஜகவுக்காக வேலை பார்த்தது உறுதியாகிவிட்டதாக குற்றம் சாட்டியுள்ளது. மூழ்கும் மோடியின் கப்பல் ஸ்வாதி மலிவாலுக்கு ஆதரவாக உள்ளதாகவும் அக்கட்சி விமர்சித்துள்ளது. இதனிடையே ஸ்வாதி மலிவால் புகாரை விசாரிக்க டெல்லி காவல்துறை சிறப்பு குழுவை அமைத்துள்ளது. ஆந்திராவில் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் வாக்குச்சாவடிக்குள் புகுந்து வாக்குப்பதிவு இயந்திரத்தை உடைத்த அதிர்ச்சி சம்பவம் தற்போது வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது. ஆந்திராவில் கடந்த 13ஆம் தேதி நாடாளுமன்ற தேர்தலோடு அம்மாநில சட்டமன்றத்திற்கும் தேர்தல் நடைபெற்றது. அப்போது ஆளும் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் பின்னலி ராமகிருஷ்ணா ரெட்டி வாக்குச்சாவடிக்குள் புகுந்து மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தை உடைத்துள்ளார். மச்சர்லா தொகுதியில் மீண்டும் போட்டியிடும் அவர் அத்தொகுதிக்குட்பட்ட பால்வாய் கேட் பகுதி வாக்குச்சாவடிக்குள் புகுந்து இச்செயலில் ஈடுபட்டுள்ளார். இது தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்த விவகாரத்தில் கடுமையான நடவடிக்கை எடுக்க காவல்துறை டிஜிபியை அறிவுறுத்துமாறு மாநில தேர்தல் அதிகாரிக்கு இந்திய தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டது. இதைத் தொடர்ந்து பின்னலி ராமகிருஷ்ணா ரெட்டி மீது காவல்துறை வழக்கு பதிவு செய்திருக்கிறது. கனமழை காரணமாக பெங்களூரு நகரில் சாலைகளில் தண்ணீர் குளம் போல் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். பெங்களூரு மாநகரில் கடந்த சில நாட்களாகவே கனமழை பெய்து வருகிறது. இந்நிலையில் நேற்று மாலை புறநகர் பகுதிகளான தேவனஹள்ளி, மரத்தஹள்ளி, வரத்தூர், சர்ஜாபுரா உள்ளிட்ட இடங்களில் இடைவிடாது கனமழை பெய்தது. இதன் காரணமாக நகரின் முக்கிய சாலைகள் அனைத்தும் குளம் போல் காட்சியளித்தன. இடுப்பளவு தண்ணீர் தேங்கியதால் சாலையோரம் நிறுத்தப்பட்ட வாகனங்கள் நீரில் மூழ்கின.
பல பகுதிகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியதால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர். விபத்துகளை தடுக்கும் பொருட்டு வாகனங்கள் சாலையில் மெதுவாக ஊர்ந்து செல்வதை காண முடிந்தது. ஆப்பிள் விளைச்சலுக்கு காஷ்மீர், இமாச்சல பிரதேசம் போன்ற வட மாநிலங்கள் தான் புகழ் பெற்றவை. ஆனால் தற்போது கேரள மாநிலம் மூணாறிலும் ஆப்பிள் விளைச்சல் அமோகமாக இருப்பதாக அப்பகுதி விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவிக்கின்றனர். இடுக்கி மாவட்டத்தில் உள்ள மூணாறு, காந்தளூர், மறையூர் போன்ற பகுதிகள் கடல் மட்டத்திலிருந்து 1500 அடி உயரம் முதல் 6000 அடி வரை உயரம் இருப்பதால் இயற்கையாகவே ஆப்பிள் விளைச்சலுக்கு தேவையான தட்பவெப்பநிலை அந்த பகுதியில் நிலவுகிறது. எனவே கடந்த 2002ஆம் ஆண்டு இங்கு முதன்முதலாக சோதனை முறையில் ஆப்பிள் பயிரிடப்பட்டது. அதில் நல்ல விளைச்சல் கிடைத்ததால் படிப்படியாக ஆப்பிள் விவசாயத்திற்கு பல விவசாயிகள் மாறினர். ஒரு ஆப்பிள் மரம் 20 ஆண்டுகள் பலன் கொடுப்பதாகவும், ஒரு மரத்திலிருந்து ஆண்டுக்கு 25 கிலோ முதல் 50 கிலோ வரை பழங்கள் கிடைப்பதாகவும் விவசாயிகள் கூறுகின்றனர். தெலங்கானாவில் பெட்ரோல் பங்கிற்கு சென்ற லாரியின் டீசல் டேங்க் வெடித்து தீ விபத்து ஏற்பட்டது தொடர்பான காட்சிகள் வெளியாகியுள்ளன. புவனகிரியில் உள்ள பெட்ரோல் பங்கிற்கு டீசல் நிரப்புவதற்காக லாரி ஒன்று சென்றுள்ளது. அப்போது எதிர்பாராத விதமாக லாரியின் டீசல் டேங்க் வெடித்து தீப்பிடித்துள்ளது. உடனடியாக அங்கிருந்த பெட்ரோல் பங்க் ஊழியர் தீயணைப்பு கருவியை பயன்படுத்தி தீயை கட்டுப்படுத்தியுள்ளார். இதனால் பெரும் அசம்பாவித சம்பவம் தடுக்கப்பட்டது. இந்த தீ விபத்து தொடர்பான காட்சிகள் அங்கிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளன. உலக அரங்கில் நிகழ்ந்த சில சுவாரஸ்ய செய்திகளை டாப் 10 காணலாம். 2009 இறுதிக்கட்ட போர் தொடர்பாக கனடா வெளியிட்ட அறிவிப்புக்கு இலங்கை கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. இலங்கையில் நடைபெற்ற இனப்படுகொலையை நினைவு கூறும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் தங்கள் நாட்டில் தமிழர் இனப்படுகொலை நினைவு தினம் கடைபிடிக்கப்படும் என்று கனடா அதிபர் ஜஸ்டின் ட்ரூடோ அறிவித்தார். இது தொடர்பான தீர்மானமும் கனடா நாடாளுமன்றத்தில் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. இறுதிக்கட்ட போரின் போது மனித உரிமைகளை மோசமான வகையில் மீறிய 4 இலங்கை அரசு அதிகாரிகளுக்கு தடை விதித்ததையும் அவர் நினைவு கூர்ந்தார். கனடாவின் இச்செயல் இலங்கைக்கு கடும் கோபத்தை ஏற்படுத்தியுள்ளது. தங்கள் நாட்டில் இனப்படுகொலைகள் நடந்ததாக தவறான குற்றச்சாட்டை கனடா கூறுவதாகவும், எனவே அதை நிராகரிப்பதாகவும் இலங்கை தெரிவித்துள்ளது. LTTE இயக்கம் 33 நாடுகளில் தடை செய்யப்பட்டுள்ளதாகவும் அதில் கனடாவும் ஒன்று என்பதை இலங்கை அரசு தனது அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளது. கனடா அதிபரின் இச்செயல் இரு சமூகங்களுக்கு இடையிலான நல்லிணக்கத்தை சீர்குலைக்கும் என்றும் இலங்கை கூறியுள்ளது. தற்போதுள்ள புதிய இந்தியா ஆபத்தான ஒன்றாக உள்ளதாக ஐநாவுக்கான பாகிஸ்தான் தூதர் முனீர் அக்ரம் தெரிவித்திருக்கிறார். ஐநா பாதுகாப்பு சபையில் பேசிய முனீர் அக்ரம், இந்தியா வெளிநாட்டு மண்ணில் உள்ள தனது எதிரிகளையும் அழிப்பதாக ஊடகங்களில் வெளியான செய்தியை சுட்டிக்காட்டி அவர் இவ்வாறு பேசினார். குறிப்பிட்ட நபர்களை அழிக்கும் போக்கு பாகிஸ்தான் மண்ணில் மட்டுமல்லாமல் கனடா போன்ற வேறு சில நாடுகளிலும் இருப்பதாக தங்கள் நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் பேசியிருப்பதையும் முனீர் அக்ரம் சுட்டிக்காட்டினார். இந்தியா தங்களை பாதிக்கும் பயங்கரவாதிகளை வெளிநாட்டு மண்ணில் வைத்து அழிப்பதாகவும் 15 நபர்களின் மரணங்களில் இந்த சந்தேகம் இருப்பதாகவும் பிரிட்டன் இதழான கார்டியன் கூறியிருந்தது குறிப்பிடத்தக்கது. கனடாவில் காலிஸ்தான் பயங்கரவாதி நிஜார் மரணத்தில் இந்தியாவுக்கு தொடர்பு இருப்பதாக குற்றச்சாட்டுகள் எழுந்த நிலையில் அது தொடர்பாக விசாரணை நடைபெற்று வருகிறது. அணு ஆயுதங்களை கொண்டு ரஷ்ய ராணுவ வீரர்கள் பயிற்சி மேற்கொண்டு வருகின்றனர். யுக்ரைனுடனான போரில் ரஷ்யா பல்வேறு யுக்திகளை கையாண்டு முன்னேறி வருகிறது. இந்த நிலையில் அதிபர் விளாடிமிர் புட்டினின் உத்தரவை தொடர்ந்து ரஷ்ய ராணுவத்தினர் அதிநவீன ஆயுதங்களை கொண்டு போர் ஒத்திகை பயிற்சியில் ஈடுபட்டனர். ரஷ்யாவிற்கு எதிராக அமெரிக்கா மற்றும் இங்கிலாந்து வழங்கிய ஆயுதங்களை போரில் யுக்ரைன் பயன்படுத்தி வரும் நிலையில் ரஷ்ய ராணுவத்தினர் நான் ஸ்ட்ராட்டஜிக் அணு ஆயுதங்களை பயன்படுத்தி ஒத்திகையில் ஈடுபட்டனர். யுக்ரைன் நாட்டின் எல்லைக்கு அருகே நடைபெற்ற இந்த ஒத்திகையில் ஏராளமான ரஷ்ய ராணுவ வீரர்கள் கலந்து கொண்டு பயிற்சியில் ஈடுபட்டனர். யுக்ரைனுக்கு எதிரான போரில் ரஷ்யா டாக்டிக்கல் நான் ஸ்ட்ராட்டஜிக் அணு ஆயுதங்களை பயன்படுத்த திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் பெரிய அளவிலான சேதங்களை யுக்ரைன் சந்திக்க நேரிடும் என அணு ஆயுத நிபுணர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர். இஸ்ரேல் ஹமாஸ் படைகளுக்கு இடையே நடைபெற்று வரும் போரில் உயிரிழந்த பாலஸ்தீனியர்களின் எண்ணிக்கை 35,647 உயர்ந்துள்ளது.
கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் இஸ்ரேல் ராணுவத்தினர் நடத்திய தாக்குதலில் குழந்தைகள் உட்பட 85 பாலஸ்தீனர்கள் உயிரிழந்துள்ளனர். 200க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாக பாலஸ்தீன அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுவரை 79,000க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ள நிலையில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான மருத்துவ உதவிகளை செய்வதும் மீட்பு பணிகளை மேற்கொள்வதும் சவாலாக இருப்பதாக பாலஸ்தீன சுகாதாரத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே ராக்கெட்டுகள் மற்றும் ட்ரோன்கள் மூலம் வான்வழி தாக்குதல்களில் இருதரப்பு வீரர்களும் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். கடந்த ஆண்டு அக்டோபர் முதல் இஸ்ரேல் ஹமாஸ் படைகளுக்கு இடையிலான போர் நடைபெற்று வரும் நிலையில் இஸ்ரேலுக்கு ஆதரவாக அமெரிக்கா உள்ளிட்ட பல்வேறு நாடுகள் துணை நின்று வருகின்றன. ரஃபா பகுதியில் இருந்து 9,50,000க்கும் மேற்பட்ட பாலஸ்தீனர்கள் அங்கிருந்து வெளியேறியுள்ளதாக இஸ்ரேல் ராணுவம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென்னமெரிக்க நாடான பிரேசிலில் வெள்ளம் பாதித்த தங்கள் பூர்வீக இடத்தை விட்டு வெளியேற பூர்வகுடி மக்கள் மறுத்து வருகின்றனர். கடந்த மாதம் பெய்த அதீத கனமழையால் நாட்டின் தென்மேற்கில் அமைந்துள்ள ரியோ கிராண்டே டோ சோல் மாகாணம் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. வெள்ளம் மற்றும் நிலச்சரிவுகளில் சிக்கி உயிரிழந்தோர் எண்ணிக்கை 160ஆக உயர்ந்துள்ளது. 100க்கும் மேற்பட்டோர் காணாமல் போயுள்ள நிலையில் 5 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் வேறு இடங்களுக்கு வெளியேறியுள்ளனர். வெள்ளம் பாதித்த பகுதிகளில் சிக்கியுள்ள மக்களை வெளியேறும்படி அரசு அறிவுறுத்தி வருகிறது. போர்ட்டோ அலெக்ரேவில் உள்ள ஒரு தீபகற்பத்தில் வெள்ளம் சூழ்ந்து பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் அங்கு வசித்து வரும் எம்பியா குவரானி என்ற பூர்வகுடி மக்கள் அங்கிருந்து வெளியேற மறுப்பு தெரிவித்துள்ளனர். 1000 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள பகுதியில் வசித்து வரும் அந்த சமூகத்தினர் அங்கிருந்து வெளியேறிவிட்டால் ரியல் எஸ்டேட் ஆக்கிரமிப்புகள் நடந்துவிடக்கூடும் என அச்சம் தெரிவிக்கின்றனர். அமெரிக்காவின் அயோவா மாகாணத்தில் புயல் காற்று வீசியதில் ஏராளமான வீடுகள் இடிந்து சேதமடைந்தன. மாகாணத்தின் கிரீன்ஃபீல்ட் பகுதியில் புயல் காரணமாக கடந்த சில நாட்களாக தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. மழையுடன் வீசிய சூறாவளி காற்றால் பல இடங்களில் மரங்கள் வேரோடு சாய்ந்து அருகில் உள்ள குடியிருப்புகள் மீது விழுந்தன. இதனால் வீடுகள் முற்றிலும் சேதமடைந்த நிலையில் இதில் சிக்கி சிலர் உயிரிழந்துள்ளதாகவும் 10க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாகவும் தகவல்கள் கிடைத்துள்ளன. புயல் காரணமாக குடியிருப்பு பகுதிகளில் மின்சார இணைப்பு துண்டிக்கப்பட்டுள்ளது. மின்சாரம் இல்லாததால் குடியிருப்புகள் இருளில் மூழ்கியுள்ளன. இதற்கிடையே இடிபாடுகளில் சிக்கியுள்ளவர்களை மீட்கும் பணியில் மீட்புக் குழுவினர் ஈடுபட்டுள்ளனர். இயல்பு நிலை திரும்பியதும் நகரில் ஏற்பட்டுள்ள சேதங்கள் சரி செய்யப்பட்டு புனரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்படும் என மாகாண நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் பல்வேறு மாவட்டங்களில் பொழிந்து வரும் கனமழையால் அங்கு இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கிறது. கண்டி, நுவரெலியா உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை தொடரும் என வானிலை மையம் அறிவித்துள்ளது. மணிக்கு 50 கிலோமீட்டர் வேகம் வரை காற்று வீசக்கூடும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. வடமேற்கு, தெற்கு மற்றும் வடக்கு மாகாணங்களில் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பொழியக்கூடும் என கணிக்கப்பட்டிருக்கிறது. பொதுமக்கள் முன்னெச்சரிக்கையுடன் இருக்குமாறும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. பல்வேறு ஆறுகளின் நீர்மட்டம் அதிகரித்து வருவதால் வெள்ளம் ஏற்பட்டிருக்கிறது. புத்தளம், களுத்துறை ஆகிய மாவட்டங்களில் மழை வெள்ளத்தால் 32,000க்கும் மேற்பட்டோர் பாதிப்படைந்திருக்கின்றனர். ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு இந்தியாவிலிருந்து உடல் உழைப்பு தொழிலாளர்கள் தேவைப்படுவது 25 விழுக்காடு அதிகரித்துள்ளதாக ஆய்வு ஒன்றில் தெரியவந்துள்ளது. குறிப்பாக எலக்ட்ரீஷியன்கள், பிளம்பர்கள் உள்ளிட்ட தொழில்திறன் பெற்றவர்களுக்கான தேவை அதிகரித்துள்ளதாக ஹண்டர் என்ற நிறுவனத்தின் ஆய்வு கூறப்பட்டுள்ளது. அதே நேரம் எவ்வித தொழில்திறனும் மற்றவர்களுக்கான தேவை 10 விழுக்காடு முதல் 15 விழுக்காடு வரையே உயர்ந்துள்ளதாகவும் அந்த அறிக்கை கூறுகிறது. 2023ஆம் ஆண்டு மே முதல் 2024 ஏப்ரல் வரை அமீரகத்தில் பணி வாய்ப்பு பெற்ற 1 லட்சம் பேரிடம் நடத்தப்பட்ட ஆய்வின்படி இப்புள்ளி விவரங்கள் வெளியாகியுள்ளன. அமீரகத்தில் மருத்துவம், கட்டுமானம், சரக்கு போக்குவரத்து, உற்பத்தி போன்ற தொழில்துறைகளில் இந்தியர்களுக்கான வேலைவாய்ப்பு அதிகம் உள்ளதாகவும் அந்த ஆய்வில் கூறப்படுகிறது. ஸ்பெயின் நாட்டில் சிம்பான்சி வகை குரங்கு ஒன்று இறந்த தனது குட்டியை தூக்கிச் சென்றதைக் கண்டு பொதுமக்கள் நிகழ்ச்சி அடைந்தனர். வாலன்சியா நகரில் உள்ள பயோபார்க் பூங்காவில் ஏராளமான விலங்குகள் மற்றும் பறவைகள் பராமரிக்கப்பட்டு வருகின்றன. அங்குள்ள சிம்பான்சி வகை குரங்கு ஒன்று இறந்த தனது குட்டியுடன் உலா வருகிறது. நட்டாலியா என்ற பெயர் கொண்ட பெண் சிம்பான்சி குரங்கின் குட்டி 3 மாதங்களுக்கு முன்பு உடல்நலக் குறைவால் உயிரிழந்தது. ஆனால் அந்த சிம்பான்சி குரங்கு தனது குட்டியை விட்டு பிரிய மனமில்லாமல் அதன் உடலுடன் சுற்றித் திரிகிறது. இந்த காட்சிகள் பூங்காவிற்கு வருவோரை கண்கலங்கச் செய்தது. நட்டாலியா சிம்பான்சின் குரங்கின் நிலையை கண்டு இரங்கல் தெரிவிக்கும் அவர்கள், மனிதர்களைப் போன்று சிம்பான்சி குரங்குகளும் இரக்க குணம் கொண்டவையாக இருப்பதைக் கண்டு நிகழ்ச்சி அடைந்தனர். ஏற்கனவே இந்த சிம்பான்சி குரங்கின் முதல் குட்டி 2018இல் இறந்ததாக பூங்கா நிர்வாகத்தினர் தெரிவித்தனர். போரால் பாதிக்கப்பட்ட ரஃபா பூங்காவில் இருந்த விலங்குகளுக்கு புதிய வாழ்விடத்தை விலங்குகள் நல ஆர்வலர்கள் அமைத்துக் கொடுத்துள்ளனர்.
ரஃபா பூங்காவில் ஏராளமான வனவிலங்குகள் பறவைகள் பராமரிக்கப்பட்டு வந்த நிலையில் இஸ்ரேல் உடனான போரால் அவை பெரும் அச்சுறுத்தலை சந்தித்தன. இதனையடுத்து பூங்காவில் இருந்த விலங்குகள் பறவைகளை கான்யூனிஸ் நகருக்கு இடமாற்றம் செய்த பூங்கா பராமரிப்பாளர்கள் அவற்றுக்கு புதிய வாழ்விடத்தை உருவாக்கி கொடுத்துள்ளனர். ரஃபா பூங்காவை 24 ஆண்டுகளுக்கு மேலாக பராமரித்து வரும் கோமா குடும்பத்தினர் வசம் 3 சிங்கங்கள், கிளிகள், மயில்கள், புறாக்கள், நாய்கள் உள்ளிட்டவை இருக்கின்றன. போரால் அவற்றுக்கு சரியான உணவு கொடுக்க முடியவில்லை என வேதனை தெரிவித்த கோமா குடும்பத்தினர் புதிய வாழ்விடம் அவற்றுக்கு புத்துணர்ச்சியை அளிக்கும் என கூறினர். சர்வதேச கிரிக்கெட்டில் அதிக அனுபவமற்ற அணியான அமெரிக்கா வங்கதேசத்தை தோற்கடித்து அதிர்ச்சி அளித்திருக்கிறது. அமெரிக்க சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள வங்கதேச கிரிக்கெட் அணி அங்கு 3 T20 போட்டிகளில் விளையாடுகிறது. இதில் ஹூஸ்டனில் நடைபெற்ற முதல் போட்டியில் முதலில் பேட் செய்த வங்கதேசம் 20 ஓவர்களில் 6 விக்கெட் இழப்புக்கு 153 ரன்களை எடுத்தது. அடுத்து ஆடிய அமெரிக்கா கோரி ஆண்டர்சன் மற்றும் ஹர்மித் சிங் ஆகியோரின் அபார ஆட்டத்தால் 3 பந்துகள் எஞ்சியிருக்கையில் 5 விக்கெட்டுகளை மட்டுமே இழந்து வெற்றியை எட்டியது. நியூசிலாந்தைச் சேர்ந்த வீரரான ஆண்டர்சன் 25 பந்துகளில் 34 ரன்னும், இந்தியாவைச் சேர்ந்த வீரரான ஹர்மித் சிங் 13 பந்தில் 33 ரன்களும் எடுத்து இறுதி வரை ஆட்டம் இழக்காமல் இருந்தனர். வங்கதேசம் தரப்பில் முஸ்தாபிசுர் ரஹ்மான் 2 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். உலகக்கோப்பை T20 கிரிக்கெட் தொடர் விரைவில் தொடங்க இருக்கும் நிலையில் வங்கதேசத்திற்கு இந்த அதிர்ச்சி தோல்வி கிடைத்துள்ளது குறிப்பிடத்தக்கது. ரிசர்வ் வங்கி 1 லட்சம் கோடி ரூபாயை பங்கு ஈவுத்தொகையாக மத்திய அரசுக்கு வழங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சில நாட்களில் நடைபெறவுள்ள ரிசர்வ் வங்கி இயக்குநர்கள் குழு கூட்டத்தில் இதற்கான ஒப்புதல் அளிக்கப்படும் என தெரிகிறது. ரிசர்வ் வங்கி ஒவ்வொரு ஆண்டும் தான் ஈட்டும் உபரி வருமானத்தை பங்கு ஈவுத்தொகை என்ற பெயரில் மத்திய அரசுக்கு வழங்கி வருகிறது. இந்த ஆண்டுக்கான பங்காக 80,000 கோடி ரூபாய் முதல் 1 லட்சம் கோடி ரூபாய் வரை மத்திய அரசுக்கு ரிசர்வ் வங்கி வழங்க வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. ரிசர்வ் வங்கியிடமிருந்து கிடைக்கும் தொகை மத்திய அரசு தனது நிதி பற்றாக்குறை இலக்கான 5.1% எட்ட உபயோகமாக இருக்கும் என கருதப்படுகிறது. மேலும் மத்தியில் அடுத்து அமையும் அரசுக்கு நிதி நெருக்கடிகளையும் ஓரளவு குறைக்கவும் உதவும் என எதிர்பார்க்கப்படுகிறது. உலகின் 5வது மதிப்பு மிகுந்த பங்குச்சந்தை என்ற சாதனையை மும்பை பங்குச்சந்தை படைத்துள்ளது. மும்பை பங்குச்சந்தையில் பட்டியலிடப்பட்டுள்ள நிறுவனங்களின் சந்தை மதிப்பு $5 டிரில்லியன், அதாவது 415 லட்சம் கோடி ரூபாய் என்ற மைல்கல்லை முதன்முறையாக எட்டியுள்ளது. கடந்த 6 மாதங்களில் மட்டும் நிறுவனங்களின் சந்தை மதிப்பு $1 டிரில்லியன் அதிகரித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. தற்போதைய நிலையில் 5 டிரில்லியன் சந்தை மதிப்புள்ள பங்குச்சந்தைகளில் மும்பை பங்குச்சந்தை 5வது இடம் பிடித்துள்ளது. ஏற்கனவே ஹாங்காங், ஜப்பான், சீனா, அமெரிக்கா ஆகிய பங்குச்சந்தைகள் $5 டிரில்லியன் சந்தைகள் என்ற பெருமையை பெற்றுள்ளன. மும்பை பங்குச்சந்தை இதே வேகத்தில் முன்னேறினால் இன்னும் 6 ஆண்டுகளில் $10 டிரில்லியன் என்ற அபார வளர்ச்சியை எட்ட வாய்ப்புள்ளதாக சந்தை நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். பம்ப்செட்களின் விலையை உயர்த்த உள்ளதாக உற்பத்தியாளர்கள் கூறுகின்றனர். பம்ப்செட்டுகள் உற்பத்திக்கு தேவையான மூலப்பொருட்களின் விலை 5 முதல் 7 விழுக்காடு வரை உயர்த்தப்பட்டுள்ளதாக இந்திய பம்ப் உற்பத்தியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. வேளாண்மை, தொழில்துறை, கெமிக்கல், கழிவுநீர் அகற்றுதல் உள்ளிட்ட துறைகளில் பம்ப்செட்டுகள் பயன்பாடு அதிகரித்துள்ளதாக இந்திய பம்ப் உற்பத்தியாளர்கள் அசோசியேஷன் தலைவர் கார்த்திக் தெரிவித்துள்ளார். எனவே இத்துறை 2023-24 நிதியாண்டில் 10 விழுக்காடு வளர்ச்சி கண்டிருப்பதாக கூறியுள்ளார். இந்நிலையில் சென்ற பிப்ரவரி மாதம் முதல் மூலப்பொருட்கள் விலை அதிகரித்துள்ளதாகவும், குறிப்பாக தேனிரும்பு, காப்பர் உள்ளிட்ட பொருட்களின் விலை அதிகரித்துள்ளதால் வைண்டிங் வயர் விலை சுமார் 20 விழுக்காடு உயர்ந்துள்ளதாகவும் பம்ப் உற்பத்தியாளர்கள் அசோசியேஷனின் தலைவர் கார்த்திக் தெரிவித்துள்ளார். அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் புதிய தலைமுறையுடன்.